தம்பி, எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல உன் லங்ஸ் உள்ள கரப்பாம்பூச்சி போயிட்டு இருக்குதுப்பா. கரப்பாம்பூச்சி லங்ஸ் உள்ள போயிடுச்சா? இப்ப எப்படி டாக்டர் அதை வெளியே எடுக்கிறது? தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர்கிட்ட உன்னை கூட்டி போனா ஈஸியா குணப்படுத்திடலாம். கரப்பாம்பூச்சி உள்ளே இருந்துச்சுன்னா நீ செத்துருவ. அதனால இன்னைக்கே கிளம்பி நம்ம சிங்கப்பூர் போயிடலாம். என்ன டாக்டர் அவசரமா வர சொன்னீங்க? நீங்க கூப்பிட்டதுனால ஆய் போயிட்டு தண்ணி ஊத்தாம மாட்டேன். சீக்கிரம் சொல்லுங்க. டாக்டர், நான் சொன்னது இந்த பையன் தான். லங்ஸ்ல கரப்பாம்பூச்சி போயிடுச்சு. நாங்க எக்ஸ்ரே பாருங்க. யோ, கரப்பாம்பூச்சி எப்படியா பாடிக்குள்ள போச்சு? டாக்டர், பொங்கல் சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கம் வரும்ல டாக்டர். அதே மாதிரி கரப்பாம்பூச்சி பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு பொங்கல் உள்ள அது தெரியாம நம்ம பையன் எடுத்து சாப்பிட்டு இவன் தூங்கிட்டான். கரப்பாம்பூச்சி உள்ள தூங்கிடுச்சு. நான் ஏன் நீங்க பொங்கல் சாப்பிட்டுச்சு கரப்பாம்பூச்சி தூங்குச்சு? ஒரு நிமிஷம். யோ, எங்க எடுத்த ஸ்கேன் அது? டாக்டர், நம்ம ஏரிக்கிற ஜிஹெச்ல எடுத்த ஸ்கேன் தான் டாக்டர். லங்ஸ்ல கரப்பாம்பூச்சி இல்லையா? நீ எடுத்த ஸ்கேன் மிஷின்ல தான் கரப்பாம்பூச்சி இருந்திருக்கு. யோ, இதுக்காக அவசரமா சொன்ன? நீ கூப்பிட்டதுனால தண்ணி ஊத்த மாட்டேன். போயா டாக்டர், நீங்க ஒன்னும் கோச்சிக்காதீங்க டாக்டர். நான் வேணா வந்து தண்ணி ஊத்தி விடுறேன். எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி